அண்மை செய்தி. கமல் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் நாளை உலகெங்கும் வெளியாக உள்ள நிலையில் படத்தை வெளியிட தடையில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். தற்போது இந்தியன் 2 படத்தை வெளியிட தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். லைகா நிறுவனம் சுபாஸ்கரன் தயாரிப்பில் நடிகர் கமலஹாசன் நடித்து இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியாக உள்ள இந்தியன் 2 திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த மதுரை SMS காலனி பகுதியைச் சேர்ந்த வர்ம கலை தற்காப்பு கலை ஆராய்ச்சி அகாடமியினுடைய தலைமை ஆசான் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்தியன் 1ஆம் பாகம் தயாரித்த போது கமலஹாசன் பயன்படுத்தும் வர்மை கலை குறித்த தன்னிடம் ஆலோசித்து அந்த முத்திரை பயன்படுத்தது எனவும் அதற்காக தனது பெயரும் படத்தில் இடம்பெற்றது. ஆனால் தற்போது இந்தியன் 2 திரைப்படத்தில் கமலஹாசன் முதல் பாகத்தில் பயன்படுத்திய வர்மக்கலை முத்திரை முழுவதுமாக 2ஆம் பாகத்திலும் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளனர். ஆகவே இந்தியன் 2 திரைப்படத்தை திரையரங்குகள் மற்றும் OTT தளங்கள் என எந்த வகையிலும் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறி ராஜேந்திரன் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நடிகர் கமல்ஹாசன் தரப்பிலும் அதே போன்று இயக்குனர் சங்கர் தரப்பிலும் தயாரிப்பாளரான லைகா நிறுவனத்தினுடைய சுபாஸ்கரன் தரப்பிலும் கூட வழக்கறிஞர் ஆஜராகினர். அப்போது இந்த வாதமானது மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி செல்வ மகேஸ்வரி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது 4 தரப்பினருமே வாதங்களை எடுத்துரைத்தனர். அப்பொழுது இந்த சுபாஸ்கரன் தரப்பில் இந்த வழக்கு என்பது கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இந்த திரைப்படம் எடுத்து வரப்படுகிறது. ஆனால் தற்பொழுது திடீரென இந்த வழக்கு தொடரப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான கேள்வி எழுப்பினார். அதே போன்று வர்மக்கலை போன்ற பாரம்பரிய கலைகள் யாருக்கும் சொந்தமானது இல்லை எனவும் இந்தியன் 2 படத்தில் இவருடைய அந்த வர்ம கலைகள் குறித்தான எந்த காட்சிகளும் இடம்பெறவில்லை எனவும் கூட வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று மனுதாரரான ராஜேந்திரன் தரப்பில் தான் வர்மக்கலை குறித்தான பல்வேறு புத்தகங்கள் எழுதியுள்ளோம், அதில் உள்ள கலைகளை தான் இந்தியன் 2 படத்தில் அந்த பயன்படுத்தியதற்கான அந்த ட்ரெய்லரில் கூட அந்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் அந்த 4 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்பாக நீதிபதி அவர்கள் இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என கூறி ராஜேந்திரன் தொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சல்மான்.